நான் வந்து வரிசையா ஒவ்வொரு விஷயங்கள நான் சொல்றேன். அந்த விஷயங்கள முடிஞ்சா ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. பிரம்ம முகூர்த்தம் 3 டூ 5ன்னு சொல்லுவாங்க. அ 7 மணி வரைக்குமே இருக்கும். அந்த அமைதியான நேரத்தில எந்திரிச்சு குளிக்க முடியலன்னா பரவால்ல. மூஞ்சி, கை, கால் கழுவுங்க. இல்ல முடியலன்னா கண்ணை மட்டுமாவது தொடச்சிட்டு மனசளவுல சுத்தமா உங்களுடைய உணர்வு பூர்வமா நன்றி உணர்ச்சிய வெளிப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவோ பேரு நல்லது செய்திருப்பாங்க. அ அம்மா, அப்பா நல்ல பிறப்பு குடுத்திருப்பாங்க. நல்ல கை, கால் சுகம் உங்களுக்கு இருக்கும். அப்பதைக்கு அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கான உணவு குடுத்திருப்பாங்க. இப்படி பல நல்லது இருக்கும். சில கெட்டது நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் பல நல்லது இருக்கும். நீங்க எப்பவுமே நல்ல விஷயங்கள கிடைக்கிறதுக்கு நன்றி சொல்லி, அந்த விஷயங்கள நீங்க திரும்பியும் கிடைக்கிறதுக்கு நன்றி சொல்றதன் மூலமா அத கண்டிப்பா அதிகப்படுத்த முடியும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நன்றி சொல்லக்கூடிய அந்த பழக்கத்த பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் அஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா, அ திரும்ப 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 நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கேட்கறது கூட அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு சில விஷயங்கள் நமக்கு கிடைச்சிருக்காது. ஆனா கிடைத்ததாக ஒரு உருவகம் பண்ணி, அந்த லைஃப் நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி, அந்த ஃபீல வந்து ரியலா நம்ம ஃபீல் பண்றது பேரு தான் மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது ஒரு நாள்லலாம் கிடைக்காது. இத நீங்க வந்து நல்ல மனசு ஃபர்ஸ்ட்டு பொய் சொல்லக்கூடாது. யாரையும் கெடுக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நெனைக்கணும். நமக்கு சின்ன உதவி செய்தாலும் அதுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா, அந்த ஆசைய உண்மையான உள்ளுணர்வால நம்ம புரிஞ்சுகிட்டு அத சொல்லணும். அப்பதான் அது கிடைக்கும். இப்ப நான் அதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்றேன். அன்பான பிரபஞ்சமே! நீங்கள் எனக்காக தீட்டும் திட்டங்களை ஏற்றுக்கொள்ள நான் திறந்த மனத்துடன் முழுமையாக தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சம் என்னை நெருங்கி வருவதற்கான அடையாளத்தை எனக்கு காட்ட வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு நீங்கள் கொடுக்க இருப்பதை ஏற்றுக்கொள்ள நான் திறந்த மனத்துடன் தயாராக இருக்கிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. இத வந்து சொல்லுங்க. இது சொன்னாவே உங்களுக்கு வந்து யுனிவர்ஸ் என்னென்ன குடுக்கணும்னு நெனைக்குதோ, அந்த விஷயங்கள ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க வந்து திறந்த மனத்தோட இருக்கீங்கன்றது ஃபர்ஸ்ட்டு அத உங்களுடைய ஆழ் மனசுல உணரும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா மேனிஃபெஸ்டேஷன் கத்துக்கலாம்.